சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் மீடியா கவனத்திற்கு, என்னை பெற்றவங்களுக்கு நான் 7ஆவதாக பிறந்த கடைசி செல்லமகன். ஸோ என்னை பெற்றவங்க சுடலைமணி நாடாரும் ராஜேஸ்வரி அம்மாவும் என் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருப்பாங்க. அந்த பிரியத்தை அடையணும்னு என் கூட பிறந்த அக்கா 4 பேர், அண்ணன் 2 பேர், போட்டியிலையும் பொறாமலையும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். அப்படி வளர்ந்து வர காலகட்டத்தில் என் கூட பிறந்த அக்கா 4 பேருக்கும் அண்ணன் 2 பேருக்கும் 1 by 1 கல்யாணம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2004 என்னோடய கல்யாண பேச்சு எடுக்கிறப்பெல்லாம் என் கூட படித்த மகாலட்சுமியை கல்யாணத்தில் சேர்த்து வைங்க, நாங்கள் ஜோடியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்வேன். இப்படி ஒரு 20 வருஷமாக கூட பிறந்த 6 பேரையும் நம்பிக்கிட்டு என்னை பெற்ற அம்மாவையும் பிரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப செல்ஃபிஷ் கிரிமினல் லிஸ்ட்டில் செயல்பட்டு தான் பெற்ற குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. தான் கூட பிறந்த தம்பியாகிய என்ன அவங்க நினச்சி பார்க்கல. தூத்துக்குடி மாவட்டம் அழகப்பபுரம் போஸ்ட் 628703 ஸ்ரீ சுனில் இல்லம் என் வீட்டில் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு பிரியத்தோட அடுத்து மகாலட்சுமி தான் நான் மனைவியாக வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசையில் இருக்கிறப்ப 75 வயசானனால என்னோடய அம்மாவுக்கு திடீர்னு உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வரையுமே நான் சிங்கிளாக தான் இருக்கேன். மகாலட்சுமி எடுத்தாலுமே அதுக்கு அப்பா அம்மா உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. அது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சோறு போடுறதில்ல தின்னுக்கிட்டு வீட்டில் இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கை அதுக்கு வேஸ்ட்டு. என் கூட ஜோடியாக வாழ்ந்துட்டு தனக்கு பிடிச்சவன் கூட வாழ்கிறோம் அப்படின்ற மகிழ்ச்சி, தன்னை மாதிரியே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மகிழ்ச்சி, குடும்ப தலைமைன்ற அந்தஸ்து, இதுதான் சந்தோஷம் அளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மதுரை முனிச்சாலை ரோடு இஸ்மாயில்புரம் 12வது தெருவில் இருக்கிற அருணாச்சலபுரம் 2வது தெருவில் குடியிருக்கிற மகாலட்சுமி. இப்போ அது மதுரையில் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் எப்படியாவது மகாலட்சுமியை அழைச்சிட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டம் அழகப்பபுரம் போஸ்ட்டில் இருக்கிற ஸ்ரீ சுனில் இல்லம் என் வீட்டில் விடுங்க. நான் குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் கூட மஞ்சக்கீரை தாலி கட்டி ஜோடியாக வாழ்கிறேன். பட் எதன்படியும் ஜோடியாக நாங்கள் வாழாமல் ஒவ்வொரு நாளும் சென்றால் மக்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். ஸோ மக்களுக்கே பயன் கிடைக்காத அளவில் தான் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கணும்னு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். பை ஹைகோர்ட் குமார் அட் சுனில் குமார் ஆஃப் சக்ஸஸ் ஸ்ரீ சுனில் காட் ஆஃப் ஹைகோர்ட் சுனில் சக்ஸஸ் பை.